வாழ்க வளமுடன். நவம்பர் 13 வாழ்க்கை மலர்கள் என்று இன்றைய சிந்தனை ஆன்மாவின் 3 நிலைகள். காமதேனு, கற்பகம் மற்றும் சிந்தாமணியின் 3 தலைப்பை கொடுத்து சாமிஜி இதில் சிந்திக்க வைக்கிறாங்க. காமதேனு. தேன் என்பது பசு. ஆன்மீக உலகில் பசு என்ற சொல் ஆன்மாவை குறிக்கும். நம்ம கூட படிச்சிருப்போம் அந்த சைவ சித்தாந்தத்துல. பதி, பசு, பாசம்னு சொல்லுவாங்க. காமம் என்பது இச்சையை குறிக்கும் சொல். காமதேனும் எனில் இச்சையை இயல்பாக உடைய ஆன்மா என்று பொருள். உடல் வரையில் எல்லை கட்டி புலன்கள் வழியே புறப்பொருள் கவர்ச்சியால் ஈர்க்க பெற்று ஆன்மா செயல் புரியும் போது விளைவுகள் பெரும்பாலும் சலிப்பும் துன்பமும் தரும். இவ்வகையில் இச்சைக்கு ஆன்மாவின் ஆற்றல் பயன்படும் முதல் கட்டமே காமதேனு சாமி சொல்றாங்க. அடுத்தது கற்பகம். கற்பு பிளஸ் அகம் என்ற சொற்களின் நினைப்புதான் கற்பகம். இங்கு ஆன்மா உயிர் வரையில் உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலை. உயிர் எங்க இருக்கு சொல்றோம்ல, கண்டுபிடிச்சிட்டோம் சாமிஜி தியானம் கொடுத்ததுனால. அதனால ஆன்மா உயிர் வரையில் உணர்ந்து விரிந்து ஆற்றும் தகுதி பெற்ற நிலை இச்சித்து பெற்ற நிலை. இச்சித்து துய்த்து துய்த்து சலிப்பும் துன்பமும் பெற்ற ஆன்மா சிந்தனையில் ஆள்கிறது. பொறையக்கம் விடுத்து தன்னடக்கம் உண்டாகி உயிர்நிலையின் சிறப்பை அறிகின்றது. உயிர்னா என்ன, அது எங்கேருந்து வந்தது, அது எப்படி நம்ம கிட்ட செயல்படுது, அறிவை படற்கை ஆற்றலாகவே அறிந்து கொள்கிறது. விளைவறிந்து செயலாற்றும் தகைமை ஓங்குகிறது. செய்யத்தக்கன தகாதன இவற்றை விளங்கி விளக்க வழியில் தன் தேவை பழக்கம் இவற்றை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறது. இந்த அளவில் அறிவு உறுதி பெற்ற போது ஒழுங்கும் இயல்பாகிறது. உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற ஆன்மாவின் அந்த மதிப்புள்ள உயர்நிலைதான் கற்பு பிளஸ் அகம். அகம் என்றால் உள்ளம், கற்பெனில் உறுதியும் ஒழுக்கமும் பெற்ற நிலை. இது ஆன்மாவின் வளர்ச்சி நிலையில் 2வது கட்டமா சாமி சொல்றாங்க. 3வது சிந்தாமணி. சிந்தை மணியான நிலை, அதாவது சலனமற்ற புலனடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை. தன் உயிர்நிலை உணர்ந்த பின் அங்கு கிட்டிய ஆற்றலால் உயிருக்கு மூல நிலை அறியும் ஆர்வம் எழுகின்றது. சிந்தனை உயர்ந்து உயிர் விரைவை சிறிது சிறிதாக தவத்தின் மூலம் குறைத்து கொண்டே போய் முடிவாக தான் இயக்கமற்ற அமைதி நிலையை பெறுகின்றது. அசைவற்ற நிலை மெய்ப்பொருளாகி விடுகின்றது. தனது இருப்பு நிலை அணுமுதற்கொண்டு அண்டங்கள் அனைத்துக்கும் அப்பாலுள்ள பெருவெளி வரையில் நிறைந்து இருக்கும் பெருமையினை உணர்ந்து கொள்கிறது. இது நம்ம எல்லாருக்குமே இது அனுபவமா இருக்கு கண்டிப்பா, சரிங்களா? இது கடைசி என்ன சொல்றாங்க, தேவைக்கும் இருப்புக்கும் இடையே உள்ள தெய்வீக தொடர்பும் அதன் ஒழுங்கமைப்பும் உணர்ந்து ஆன்மா முழு அமைதி பெறுகின்றது. இந்த நிலைதான் சிந்தாமணி. இதுதான் மனிதன் முழுமை பேறு. இதற்கு ஆன்மா தன்னை அறிய வேண்டும், அப்போதுதான் அமைதி பிறக்கும். சாமியை சொல்லி முடிக்கிறாங்க. ஆன்மா தன்னை அறிய என்ன சொல்றோம் நம்ம? தன்னை அறிதல்னா தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். அப்ப தன்னை அறிவதற்கான ஒரு வழி எதுன்னா அதுதான் நம்ம சாமிஜியுடைய இந்த மனவளக்கலை பயிற்சிகள் அனைத்துமே. அதுல பாரதியார் சொல்ற மாதிரி தன்னை அறிந்து இன்பமுற ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லதை போல இந்த பயிற்சிகள் மூலமா எந்த வயதில் நாம் இந்த பயிற்சியில் இணைந்திருந்தாலும் படிப்படியாக ஒரு நிலை, பழுத்த நிலைன்னு சொல்கிறோம்ல, பழுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணுமா, இயல்பாகவே பழுத்துரும். அதுபோல் இந்த மனம் ஒரு பழுத்த நிலைக்கு தானாக வரும். அப்போ மனதில் எப்பொழுதும் கேள்விகள் இருந்து பிறரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்த நாம் இப்போ கேள்விகளை குறைத்து கொண்டு தனக்குள்ளாக ஒரு ஆழ்ந்த அமைதிக்கு வர முடியும் அப்படின்றத சாமிஜி பயிற்சிகள் மூலமா உணர்த்துறாங்க. அதனால இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பயிற்சி பயிற்சி பயிற்சி. அந்த வகையில் இன்றைய சிந்தனையை அளிக்க வாய்ப்பளித்த அறக்கட்டளைக்கு நன்றி கூறி பயிற்சிகளை சிறப்பாக செய்து பயனடைந்து மற்றவர்களை பயனடைய செய்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.